Taste the Daily. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ ஷிரடியில் மண்ணு தொட்டாலே நம்மளுக்கு அந்த சர்வ துக்கங்களும் போயிடுவான்ட்டு நான் 2 வாட்டி ஷிரடியில் சுவாமி முன்ன பாடுறதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நற்கதி பாபா தந்திடும் பாபா அருள் தரும் சாயிநாதனே. ஷிரடியில் துவாரகாமாயில் போயிட்டு உட்காந்துருக்கிறப்போ பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். கொஞ்சம் கெட்டியாக பேசிட்டு இருந்தார். நான் சொன்னேன், சார் பாபா இருக்கிற பிளேஸ் சார், கொஞ்சம் சைலண்டாக பேசுங்கன்னுட்டு. அவர் ஒரு சுவாமிஜி ஆட்டமாக இருக்கார். அவரு சொல்கிறேன், நான் தான் பாபா. நைட் 11 மணிக்கு நான் நிஜமாக ஆச்சரியமாயிடுச்சு. என்றுமே பாபா ஓர் கருணாலயம், பாதந்தான் கமலாலயம். ஆனால் ஷிரடி நீங்கள் இப்போ போனால் கூட நீங்கள் அந்த நம்பிக்கையோட போனால் 100% அது பாபா வருவார் உங்க கூட. எல்லோருக்கும் சரணாலயம் பாபா திருக்கோவில். எனக்கு இதெல்லாம் நடந்து கருணாலயம், பாதந்தான் சரணாலயம். சாயங்காலம் கங்கா ஆரத்தி கொடுப்பாங்க. அது அட்டன் பண்ணுறது பெரிய பாக்கியம். பரமசிவனையே அந்த கைலாசத்தை பார்த்த ஃபீல் வரும். பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம், நிர்மல பாசித சோபிதலிங்கம், ஜன்மஜ துக்க வினா. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நாம் அதாவது இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எஸ்பிபி சாருடைய குரலை நாம் கேட்கறதுக்கு இந்த தருணமும் இந்த நேரமும் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமாம், இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ராமு மகாராஜபுரம் பாடுகிறவர்கள். நீங்கள் சிவராத்திரி பொழுதில் சிவசிந்தனையோட நிறைய விஷயங்களை நிறைய பாடலில் அவருடைய குரலில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஐபிசி பக்தியில். அதே போல் பார்த்தீர்கள்னு சொன்னால் இசை அப்படிங்கிறது இறைவனை இலகுல அடைய வைக்கிற ஒரு வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இசையால் இறைவனை ஆராதிக்கிற மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற ராமு மகாராஜபுரம் பாடுகிறவர்களை நம்ம இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா, தேங்க்யூ. ஐயா, நிச்சயமாக நீங்கள் வந்துட்டாலே முதலே அந்த ஒரு பாடலோட தான் நம்ம ஆரம்பிக்கணும். எல்லாத்துக்கும் குருவான கிருஷ்ணன்கிட்ட இருந்து அந்த பாடலை நம்ம ஆரம்பிக்கலாம். உங்களுடைய முதல் பாடல் எங்களுடைய நேயர்களுக்காக. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ. கடவுளை ஒரு கணமாவது உணர்ந்திருக்கிறீங்களா? இப்போ ஒவ்வொரு பாடல் பாடுறப்போ கண்டிப்பா அந்த உணர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்படும். அந்த உணர்ந்த தருணம் பத்தி நம்மளுக்கு சொல்ல முடியுமா? எந்த கடவுளை நீங்க உணர்ந்திருக்கிறீங்க? சிவனா, முருகனா, அல்லது திருமாலா, பெருமாள்? சிவன், ஷிரடி பாபா, ஷிரடி சாய் பாபா எல்லாம் பாடுறப்பெல்லாம் நம்ம சாமி பக்கத்தில் நம்ம இருந்து பாடுறோம்னுட்டு. நீங்கள் தமிழில் கேட்டிருப்பீங்க, சாயிராம் சாயிராம் அருள் தரும் சாயிநாதனே. அது பாட்டு நான் பாடினது தான். அந்த பாடல ஒரு 4 வரி பாட முடியுங்களா சார்? சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் அருள் தரும் சாயிநாதனே. சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம். சத்குரு பாபா சாந்தமே பாபா, நற்கதி பாபா தந்திடும் பாபா அருள் தரும் சாயிநாதனே.
சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம். இந்த பாட்டு இது யூடியூப்பில் நீங்கள் பார்த்தா மில்லியன்ஸ் பார்த்துருப்பாங்க. தேர்ஸ்டே இந்த பாட்டிலேயே அந்த மெலடி இருக்கும், பாபாவோட நம்ம இருந்து பாடுற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. சொல்லுவாங்க ஐயா, அதாவது ஷீரடி அந்த மண்ணை மிதிச்சாலே வந்து பாவங்கள் எல்லாம் விலக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஷீரடி பாபாவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷீரடி மண்ணுக்கு நீங்க போயிருக்கீங்களா? இருக்குமா, ஷீரடி பிரவேசமே சர்வ துக்க பரிகாரம்னு சொல்லுவாங்க. துக்க பரிகாரம் ஷீரடியில் மண்ணு தொட்டாலே நம்மளுக்கு அந்த சர்வ துக்கங்களும் போயிடுவான்ட்டு. நான் 2 வாட்டி ஷிரடியில் சுவாமி முன்ன பாடுறதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. தீயிலே கை நீட்டி சோதனையை ஊட்டி குழந்தையை காப்பாற்றினாய், சோகங்களை கரையேற்றினாய், யார் என்ன கேட்டாலும் ஆறுதல் தந்தாயே, அவரவர் வழியாகினாய், அவரவர் மதமாகினாய், ஊதியை தந்தே வேதனை ஊதி அபயங்கள் கோடி தந்தாயே, சாயிதான் சிவரூபமே, சாயிதான் ஸ்ரீ விஷ்ணுவே, சாயிதான் எல்லாவுமே, சாயிதான் என்றென்றுமே. பாபா ஓர் கருணாலயம், பாதந்தான் கமலாலயம், ஆனந்த கீதாலயம், அது எல்லோர்க்கும் சரணாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதந்தான் சரணாலயம். அதாவது ஷீரடி மண்ணில் சாய்பாபாவோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பாடலை கண்ணை மூடி கேட்கிற போதே அந்த கண்ணுக்குள்ள தெரிகிற மாதிரியான அந்த ஒரு 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 நிமிடங்கள்ல இந்த பாடல் வந்து நம்மள உரைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷீரடியில நீங்க சாய்பாபாவை பார்க்குற அந்த தருணம், அதை தாண்டி அங்கே வேற என்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்க ஆன்மீக ரீதியில், அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? துவாரகா மாயின்னுட்டு பாபா இருந்த பிளேஸ் அது. அங்கே ஒரு துனி ஹோமம் இது போட்டுகிட்டே இருப்பாங்க. அங்கே தான் பாபா இருந்தாருன்னுட்டு. ப்ளஸ் பக்கத்தில் மஹல் சாப்பாத்தி வீடு, இதெல்லாம் ஆன்மீகமாக ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் அங்கே. அதில் வந்து சில யோகிகள் எல்லாம் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தத்தாத்திரேயர் வந்து அங்கே ஏதோ ஒரு ரூபத்தில் அங்கே இருக்காரு அன்னுட்டு ஒரு பாபா தத்தாத்திரேயர் தான் சொல்லுவாங்க. அது ஒரு இது இருக்குமாங்க. நம்மளுக்குமே நினச்சி போனால் ஒரு கம்பல்சரியாக 100% ஒரு பாபாவோட நம்பிக்கை நம்மளுக்கு அங்கே போனால் ஒரு மகிமை நம்ம பார்க்கலாம். நான் ஒரு வாட்டி ஷிர்தியில் துவாரகா மாயில் போயிட்டு உட்காந்துருக்கிறப்போ ஒரு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். நானும் எங்கள் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அவர் ஏதோ கொஞ்சம் கெட்டியாக பேசிட்டு இருந்தார். நான் சொன்னேன், சார் பாபா இருக்கிற பிளேஸ் சார், கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுங்கன்னுட்டு. நான் நம்புறது என்னென்னா அவர் தான் பாபா. அவர் ஒரு சுவாமிஜி ஆட்டமாக இருக்கார். அவர் எனக்கு சொல்கிறாரு, நான் தான் பாபா. நைட் 11 மணிக்கு நான் நிஜமாக ஆச்சரியமாயிடுச்சு. என்னங்க நீங்கள் பேசுகிறது, இங்கே வந்து கூட நீங்கள் அந்த பக்தி அந்த ஃபீல் இல்லைங்க, என்ன நீங்கள் சொல்கிறது, நான் தான் பாபா என்ன அப்படி கேட்குறாரு. சரிதான் சார், நம்ம அங்கே கோவிலில் வந்து நம்ம ஒன்றுமே பேச முடியாதுல்ல. ஆனால் அன்றைக்கி நைட் நான் ரூமில் வந்து படுத்தேன். மிட் நைட் அவர் தான் தெரிகிறாரு எனக்கு. நிஜமாலுமே நிஜம் என்னமோ தெரியல. பாபா தத்தாத்திரேயர் ஆட்டமா ஒரு வேஷத்தில் நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரோ என்னமோ. அவருக்கு கண்ணில் நடு தூக்கத்தில் ஒரு இது வருது அந்த ஷிர்தியில். அவர் சொல்கிறாரு, அவரே வந்து நான் தான் பாபா, நான் இது கேட்கலையே நீ அவர்கிட்ட கேட்குறாரு. எங்கள் ஃப்ரெண்டை எழுப்பி, டேய் நம்ம பார்த்தோமே அவர் தான்டா பாபான்னுட்டு. அதெல்லாம் அந்த நம்பிக்கை தான். அதாம்மா அன்றைக்கி நைட்டு அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சிது. ப்ளஸ் பக்கத்து நாள் தரிசனத்துக்கு போனேன். அங்கேருந்து பாபா மாலை, அவங்க பாபா அந்த இதுலேருந்து பாபா அந்த மாலை எடுத்து அந்த சமாதிலேருந்து அப்படி போடுவாங்க. அது கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு கரெக்டாக எனக்கு வந்து என் இதில் வந்தது. அதான்
அதுதான் ஆசீர்வாதம். அது நம்பிக்கை, எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவ்வளோ. இப்போ அதாவது பாபாவே வந்து முன்னால நின்று நம்மளுக்கு வந்து நம்ம தான் பாபா அப்படின்னு சொல்லியும் நம்ம அதை ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஒரு முறை வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பாபா கிட்ட ஏதாவது இல்லை, கேட்டிருக்கீங்களா? அவரு தரிசனம் கொடுத்தாதான், அவரே தான் கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் ஷிர்டி நீங்கள் இப்போ போனால் கூட நீங்கள் அந்த நம்பிக்கையோடு போனால் 100% அது பாபா வருவார் உங்கள் கூட. ஃபஸ்ட் டைம் நான் ஷிர்டி போனப்போ கூட பாம்பே ப்ரோக்ராம் போயிட்டு அங்கேருந்து ஷிர்டி போனேன். யாருமே எனக்கு வழி சொல்கிறவங்க கூட யாருமே இல்லை. ப்ளஸ் எனக்கு ஹிந்தி அந்த மொழி கூட தெரியாது. பாம்பேலேருந்து ஒரு ப்ரைவேட் ட்ராவல்ஸ் ஏதோ பஸ் புக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் ஒருத்தர் வந்து நீங்கள் வாங்க நேராக, ஃபஸ்ட் டைம் நான் ஷிர்டி போகிறேன். அது 95 96 அந்த டயத்தில். அப்போ ஷிர்டி ரொம்ப ஒரு சின்ன கிராமமாட்டமாக தான் இருந்தது. அப்போ போகிறப்போ ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு, இதுதான் உங்கள் பஸ்ஸு, நான் டிக்கெட் காட்டுறேன், மொழி தெரியல, ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே காட்டினார். ஃபஸ்ட் டைம் நான் ஷிர்டி போனேன். அப்போது சுவாமி தரிசனத்துக்கு ஒரு 15 நிமிஷம் இருந்தாலும் யாரும் போக சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்லா திருப்தியாக பார்க்குறதுக்கு இருந்தது. இப்போ தான் ஒரு க்யூ டைமிங் ஸ்லாட் புக் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. அந்த டயத்துலேருந்து நான் போயிட்டு அவரோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குமா. நிச்சயமா. அதாவது அந்த டைம்ல தெரியாத ஒரு இடத்துல நீங்க வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் வந்து கூட்டு போயிருக்காரு. போயிட்டு நீங்க அவர் பாபாவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. இல்லை இருக்குமா, பாபா தான் இருக்கும். அவர் தரிசனத்துக்காக நம்ம போகிறோம். அப்போ அவர் தான் நம்மளை கூட்டு போயிட்டு காட்டியிருக்காரு. இப்போ பாபாவோட அந்த சமாதியில இருக்கிற அந்த கோவில்ல ஒரு நீம்ப விருட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விருட்சத்துக்கும் வந்து பக்கத்துல போறவங்க நிறைய அனுபவங்களை பகிர்வாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆன்மீக அனுபவம் வந்திருக்கா? இருக்குமா. அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று பாடிட்டு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். சதா நிம்ப விருக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்ராவிணம் திக்தமப்யப்ரியந்தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். அந்த நிம்ப விருட்சம் ஒரு வாட்டி நாம் போகிறப்போ அங்கே நிம்ப விருட்சத்துக்கு அங்கே ஒரு பாபாவோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அவரோட பாதரட்சை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நான் ஒரு வாட்டி நான் மனசில் நினச்சிட்டு போவோம்ல தரிசனத்துக்கு போகிறப்போ, பூ மாலை எல்லாம் வாங்கிட்டு நிம்ப விருட்சம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு நான் மனசில் ஒன்று நினைக்கிறேன். என்னன்னு, பாபா அங்கே உள்ளே போயிட்டு கொடுப்போம் மாலை, பாபாவுக்கு போட மாட்டாங்க. அப்படியே அந்த சமாதி டச் பண்ணிவிட்டு திருப்பி நம்மளுக்கு கொடுக்குறதோ யாருக்கோ கொடுத்துருவாங்க, அவ்வளோதானே. நம்ம பாபாவுக்கு போடுறதுக்கு சான்ஸ் வராது எனக்கு. கரெக்டாக அங்கே போயிட்டு நிம்ப விருட்சங்கிட்ட அங்கே பாபாவை ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். அவரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாலை போடவா பாபாக்குன்னுட்டு கேட்குறாரு. போடுவீங்களா? இது அப்போ போட்டால் ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு போட்டால் சாயங்காலம் வரையிலும் பாபா கிட்டேயே இருக்கும் அந்த மாலை, பாபாவுக்கு போட்டிருக்கோம். அப்போ தான் நினச்சேன், நான் மனசில் நினைக்கிறது பாபா என்ன நினைக்கிறேன், நான் நம்ம மாலை டச் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்கன்னுட்டு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அந்த பூஜாரி வாங்குறாரு, அந்த மாலை கொடுங்கன்னுட்டு அங்கே போட்டுட்டு அப்போ தான் பாபா கையை பார்த்தா இப்போ திருப்தியானுட்டு கேட்ட மாதிரி இருந்தது. அதெல்லாம் பெரிய அனுபவம். நிச்சயமா. பாபா திருக்கோவில் எனக்கு இதெல்லாம் நடந்து சாயிதான் என்றென்றுமே பாபா ஓர் கருணை கடலாம் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாபாவினுடைய அந்த கருணை கடாட்சம் அந்த கடல்ல நீந்தி அது நம்ம உணரும் போது கண்கள் வழியே கண்ணீரா வருது. அது பார்க்கிற அந்த தருணத்துல பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து என்ன தோணுதுன்னா, நம்மளும் அந்த இடத்துக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் பாக்குறவங்க நினைப்பாங்க. நம்மளும் வந்து அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து ஷீரடிக்கு எங்களுடைய ஐபிசி பக்தி குழுமம் வந்து போயிருக்காங்க. போயிட்டு ஒவ்வொரு ஷீரடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மீக நிறைந்த சக்தி நிறைந்த ஒவ்வொரு பகுதியையும் வந்துட்டு அவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் படப்பிடிப்பு செய்திருக்கோம். அதை எங்களுடைய பாபாவினுடைய பக்தர்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் நிச்சயமாக வந்து எங்களுடைய நேயர்கள் பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ அது பார்த்துப்பாங்க. அடுத்து வந்து ஏன் நீங்க வந்துட்டு காஷி போனதா சொல்லியிருந்தீங்க, காஷி போன அந்த தருணம் பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னதாக சிவனுக்காக ஒரு பாடல்
பாடல் இந்த இடத்துல. பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மலபாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரவரார்ச்சிதலிங்கம் காமதஹன கருணாகரலிங்கம் ராவணதர்ப்ப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் சர்வசுகந்தசுலேபிதலிங்கம் புத்திவிவர்தன காரணலிங்கம் சித்தசுராசுர வந்திதலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். அப்படியே காசி நான் போகிறப்போ கூட அங்கே 2-3 நாள் இருந்தோம். நாங்கள் காலையிலேருந்தே இதுதான். திரிதளம் திரிகுணாகாரம் திரிநேத்ரஞ்ச திரியாயுதம் திரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் திரிசாக்கைः பில்வபத்ரைश्च अच्छिद्रैः कोमलैः शुभैः तव पूजां करिष्यामि एकबिल्वं शिवार्पणम् उमया सह देवेश नन्दिवाहनमेव च भस्मलेपन सर्वाङ्गम् एकबिल्वं शिवार्पणम्. சிவநாம ஸ்மரணத்திலேயே இருந்தோம். காசி கங்கால குளிக்கிறது. இந்த கங்கா ஆராத்தி எல்லாம் பார்ப்பாங்களா? அந்த 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 தருணம் பற்றி சொல்லுங்க. சாயங்காலம் கங்கா ஆரத்தி கொடுப்பாங்க. அது அட்டன் பண்ணுறது பெரிய பாக்கியம். ஒரு கைலாசத்தில் இருக்கிற மாதிரி அந்த டமருக்கம் இதெல்லாம் சவுண்டிங் அந்த லைட்டிங்கு இதில் நம்மளுக்கு அந்த பரமசிவனையே அந்த கைலாசத்தை பார்த்த ஃபீல் வரும். கங்கா தரங்க ரமணீய ஜட்டாகலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாமபாகம் நாராயண பிரிய மதங்க மதாபஹாரம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம். நிச்சயம். அதாவது கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பாட்டாலேயே பதில் சொல்லிட்டீங்க. அதாவது இதுக்கு மேல் இதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்குள்ள வருது. முருகன் அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்குங்க ஐயா. அந்த முருக அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. எங்க குலதெய்வம் முருகன் தான் அம்மா. ஓ. எங்கள் ஃபேமிலியில் பசங்களுக்கெல்லாம் அந்த முடி இதெல்லாம் திருத்தணி தான் நாங்கள் ரெகுலராக போயிட்டுருப்போம். நான் திருச்செந்தூர் பழனி எல்லாம் கோவிலுக்கும் போயிட்டு வந்திருக்கேன் ஃபேமிலியோட. தானிகை வாழும் முருகா உனை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருள்வாய் திருத்தானிகை வாழும் முருகா உனை காண காண வருவேன் என்னை காத்து காத்து அருள்வாய். ஐயா, உங்களுடைய இந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது இசை சார்ந்து எப்படி ஆரம்பிக்குது? முதல் பாடின பக்தி இசை அப்படிங்கிறது எப்படி? அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வீட்டில் அப்பா பூஜை பண்ணுவார், கோவில் பூஜை பண்ணுவார். வீட்டில் எல்லாருமே பாடுவோம். ஆனால் ப்ரொஃபஷ்னலாக வந்தது நான் தான். அந்த சிவாலயத்தில் பாடுறப்போ நான் கூட அபிஷேகம் பண்ணுவேன். அபிஷேகம் பண்ணுறப்போ நான் அங்கே இருந்தது ஆந்திரா கோவிலில் அபிஷேகம் பண்ணுறப்போ நான் அதான் பிரத்யட்சமாக சுவாமிக்கு தான் நான் பண்ணுறேன், இந்த சிவலிங்கத்துக்கு இல்லை, சுவாமிக்கு தான் அன்னுட்டு அந்த இது இருந்தது எனக்கு, அந்த பாவம். அபிஷேகம் பண்ணுறப்போ கூட சங்கரா நாத சரீரா பரா வேத விஹாரா ஜீவேஸ்வரா சங்கரா நாத சரீரா பரா வேத விஹாரா ஜீவேஸ்வரா சங்கரா. அந்த பாட்டு பாடிட்டே தான் சங்கீதத்துக்கும் பக்திக்கும் அந்த இது இருக்குது, அந்த லிங்க் இருக்குது. அதில் தான் அந்த பாரவசியம் சொல்லுவாங்களே, அது நான் சுவாமியோட அபிஷேகம் பண்ணுறப்போ இதெல்லாம் எனக்கு வந்திருக்கு அந்த ஃபீல்டில். ஆன்மீக ரீதியாக ஒரு பாடல்,
அந்த பாடல் மூலமாக இறைவனை எல்லாம் எப்படி நீங்க வந்து போய் சேர்ந்திருக்கீங்க? சில இடங்கள்ல எல்லாம் நம்ம பாடுவதன் மூலமாகவே இலகுவில் வந்து இறைவனை வந்து கையை பிடிச்சு நம்மளையும் அவர் கூட்டிட்டு போயிடுவாரு, நம்மளும் பக்கத்துல போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப இலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல அனுபவங்கள் கேட்கும் போதே வந்து மெய் சிலிர்ப்போட அது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். நேர்களும் அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களுடைய பிஸியான இந்த ஷெடியூலில் வந்துட்டு எங்களுக்காக வந்து இந்த நேர்காணலை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய குரலை நிறைய பேர் வந்து எஸ்பிபி ஐயாவோட குரல் அப்படின்னு நினச்சி பார்த்தவங்களும் இல்லை இவரோட பாடல்கள் தான் இந்த சிவனுக்காக பாடின பாடலாக இருக்கட்டும், விஷ்ணுவுக்காக பாடின பாடலாக இருக்கட்டும் அப்படிங்கிறது வந்து இப்போ புரிஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. இந்த தூரம் வந்து எங்களுக்காக இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றிம்மா. நல்ல ப்ரோக்ராமில் பக்தியோட நல்ல இன்டர்வியூவில் வந்து பாடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.